கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வந்துட்டியா? நல்ல பாட்டுங்க அது. ஆமாமா. ஆண்டவருக்கு நிகர் ஆண்டவர் தான். அவர்தான். அவருக்கு நிகர் யாருமே இல்லை. என்ன ஒரு சோதனை வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும் அவர் நம்மை காப்பார். ஏன்னா நம்ம மனிதர்களை தேடி ஓடலாம், நம்ம உறவினர்களை தேடி ஓடலாம், நம்ம நண்பர்களை தேடி ஓடலாம். ஆனா யாரும் வந்து ஆண்டவர் கீழே என்ன பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும். ஆண்டவர் ஆண்டவர் தான். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை இந்த உலகத்துல. ஏன்னா இந்த உலகத்தை வாழ்ற மனிதர்கள் எல்லாம் நம்ம விட்டு கடந்து போயிடுவாங்க, பிரிந்து போயிடுவாங்க, மறித்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் தான் நமக்கு உதவி செய்கின்ற தேவனா இருக்கிறது. நீ வந்து விஷயம் என்ன? ஆண்டவர் எனக்கு ஒரு விடுகதை ஞாபகப்படுத்திட்டார். விடுகதையா? என்ன விடுகதை? இது எந்த புத்தகத்துல இருந்து பாத்தீங்கன்னா யோவேல், ஓசியா, இந்த ரெண்டு புத்தகத்துல இருந்து தான் இந்த விடுகதை. வியூவர்ஸ்க்கு கேள்வியா எனக்கா? வியூவர்ஸ்க்கு தான் இந்த கேள்வி. அப்ப கேளு, வியூவர்ஸ் சொல்லிடுவாங்க. வியூவர்ஸ், உங்களுக்கு தான் இந்த கேள்வி. என்ன விடுகதைன்னு பாத்தீங்கன்னா, அடித்தாலும் அணைப்பாரு, இடித்தாலும் கட்டுவாரு, திரும்பி வந்தா சேர்ப்பாரு, மரித்தாலும் உயிரோட எழுப்புவாரு. அவர் யார்? ஈஸியான பதில் தான். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாங்க. ஜெபிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற உம்முடைய வசனத்தை நாங்கள் விசுவாசித்து இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நிகரானவர், உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே எவரும் இல்லை, யாரும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை விட்டு விலகினாலும் கைவிட்டாலும் நீரே எங்களை தாங்குகிறீர், ஏந்துகிறீர், சுமக்கிறீர், தப்புவிக்கிறீர், காக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இனி வரும் காலங்களிலே இவர்களை ஏற்றுக்கொண்டு இன்று போல என்றென்றும் எங்களை காக்க வேண்டுமாய், அரவணைத்து சேர்த்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. மீதியான நேரத்தினுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Have a blessed day.